அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அபிக்கு நன்றி சொல்கிறாங்க. இந்த டைமில் தான் அபிக்கு தெரிய வருது இந்த மாதிரி வந்து அஞ்சலியோட வீட்டுக்கார் தான் முரளின்னு சொல்லிட்டு. அதனால் அஞ்சலி கர்ப்பமாக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதனால் அவங்ககிட்ட இந்த உண்மையை நம்ம மறைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அபி வந்து இந்த மாதிரி முரளி பற்றி உண்மையை மறைச்சிடுறாங்க. அதனால் வந்து அபி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இந்த டைமை பயன்படுத்தி முரளி என்ன பண்ணுறாரு, அபிக்கிட்ட மோசமாக வந்து பிஹேவ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து பின்னாடி இருந்து வந்து அப்படியே ஹக் பண்ண வர்றது, அந்த மாதிரி வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. அதனால் அபி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்கிறதால வீட்டில் வந்து ஒரு பூஜை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து பாட்டி வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அபிக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கின அபி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பூஜையில் நீ கலந்துக்கணுமா அப்படின்றாங்க. அதை வந்து சுந்தரி எதிர்க்கிறாங்க. அதனால் சுந்தரியை திட்டி விடுறாங்க. இது நான் ஏற்பாடு பண்ணுற பூஜை, அதனால் கண்டிப்பாக வந்து அபி கலந்து தான் ஆகணும், உன் வேலையை பார்த்துன்னு போட்டு சொல்லிட்டு சுந்தரியை திட்டி விட்டுறாங்க. அதனால் சுந்தரி செம டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து அபி வந்து அந்த பூஜைக்கான வேலைகள் எல்லாமே வந்து பாட்டி கூட சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ராகவ் வந்து அபிக்கிட்ட தனியாக பேசணும்னு விரும்பி அபி கரெக்டாக நடந்து வரும்போது கரெக்டாக வந்து ராகவ் வந்து பேச வராரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அபி அப்படின்றாங்க. சரி, அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, ஆமாம் சார், அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து போன இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போனேன், அவங்க கண்டிப்பாக குணப்படுத்திடலாம்னு சொல்லியிருக்காங்க சார். அதே டைமில் எல்லாம் வந்து அவருக்கு இன்ஜெக்ஷனும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னோடனே, ஓகே அபி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. சரி வேறு சார் அப்படின்றாங்க. இல்லை, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீ எடுத்து கொடுக்குறாரு. ட்ரெஸ் வாங்கி வந்திருக்காரு அபிக்கு, அதை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அபி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு. உனக்கு தான் அபி, இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கா, எதுக்கு இதெல்லாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் அக்காக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், அதனால் இந்த குடும்பத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் நீ பண்ணதால் உனக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட்டு, இது நீ கண்டிப்பாக வாங்கிப்பல அப்படின்னோடனே உடனே வந்து பார்க்குறாங்க. பிரித்து பாருன்னொன்னே, அந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குது, இந்த புடவையை கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இல்லை, நான் ஆல்ரெடி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன், இப்போ திடீர்னு வந்து இந்த புடவையை கட்டினா என்ன எதுக்குன்னு கேட்பாங்க, பிரச்சனையாகும், நான் அப்புறமா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வந்து முரளி கேட்டுறாரு. அபி வந்து இந்த சாரியை கட்டவே கூடாது, இந்த சாரியை தான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து எடுத்துகிட்டு போகிற வைக்கிற இடத்த பார்க்குறாரு. சாரி எடுத்து அப்படியே வந்து கொளுத்திடுறாரு. அப்போ வந்து அபி ஓடி வராங்க. ஓடி வந்து ஒரே வாடை அடிக்கிறதே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சாரி இப்படி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் முரளி தான். முரளியை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிறாங்க. சரி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, எதுக்கு இந்த சாரி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, நான் அப்படி தான் பண்ணுவேன், உனக்கு யார் வந்து உன்னை உரிமை கொண்டாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. நீ என் பொண்டாட்டின்றாங்க. யாருக்குடா பொண்டாட்டி, அப்புறம் அவ்வளோதான், உன்னை என்ன செய்வேனே தெரியாது, போனால் போதுன்னு விட்டு வச்சா ஓவராக பண்ணுறியா, உனக்கு ஒரு முடிவு கட்டுற இரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக வெளியே போகிறாங்க. வந்து என்ன ஒரு வாடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் உள்ள வராரு. பார்த்தா வந்து புடவை எரிஞ்சிட்ருக்கு. அதை பார்த்து ராகவ் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து நேராக போய்ட்டு அபிக்கிட்ட போகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதுதானே, அதுக்காக இந்த மாதிரியே பண்ணுவேன், நீ வந்து நல்ல பொண்ணு நினச்சி இப்படி பண்ணிட்டேனோன்னே, உன் மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ தெரியுதா என் மனசை என்ன புரிஞ்சுக்கிறேன், நான் இப்படிலாம் பண்ணுவேன் நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னா, அப்போ எப்படி ஆச்சுன்னு எனக்கு நான் சொல்ல விரும்பலை, ஆனால் நான் பண்ணல, போதுமா, முதல்ல மனுஷங்களை யோசிச்சுட்டு பேசுங்க, உங்கள் விஷயத்துக்கு பேசாதீங்க அப்படின்னோடனே, சாரி அபி, இல்லை நீ எனக்கு பிடிக்காம இப்படி பண்ணிட்டேன்னு நினச்சேன், பிடிக்காமலாம் நான் அப்படி பண்ணணுன்னா உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கவே மாட்டேன் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்போ இதை யார் செஞ்சுருப்பா தெரியலங்க, யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போய் கபோர்டில் தான் வச்சேன், யாரும் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே யோசிக்கிறாரு, யார் இதெல்லாம் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அபி, நான் கண்டுபிடிக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ போய் வந்து கலந்துக்கோ ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அபியும் அந்த பூஜையில் கலந்துக்க போயிடுறாங்க. இங்கே வந்து யோசிக்கிறாரு, இது யார் பண்ணதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், நம்ம ஆசையாக வாங்கி கொடுத்த புடவை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே, வேணும்னு தான் இந்த வீட்டில் யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து அபி வந்து ஃபங்க்ஷனில் ரொம்ப அழகாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் வந்து பூஜை முடிஞ்சோடனே பாட்டெலாம் பாடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க.